ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பிராண்டிங் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேக்கேஜிங் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க அண்ட் ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, பேக்கேஜிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்குகிறோம். இப்போ வந்து ஒரு மில்காக இருக்கலாம், இல்லை வந்து சால்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ சால்ட்டை வந்து நம்ம வந்து அப்படியே நம்மளால் வந்து அப்படியே லூஸில் வந்து நம்ம வந்து அந்த ப்ராடக்டை வாங்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு ஒரு பேக்கேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேக் பண்ணி கொடுக்கறது. அந்த பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பேக்கேஜிங் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வந்து இருந்தால் மக்கள் வந்து அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு வந்து விருப்பப்படுவாங்க. ஸோ மெனி ப்ராடக்ட்ஸ் which we thought could never lend themselves to packing because of their nature have been successfully packed. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம், இப்போ பாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பாத்திரங்களில் தான் வாங்கிட்டு போவாங்க இல்லையா? பால் கறக்கிற இடத்துல போய் பாத்திரங்களில் தான் 1/2 லிட்டர் வேணுமா 1 லிட்டர் வேணுமான்னு வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. அந்த பாலையே நம்ம என்ன பண்ணுறோம், பேக் பண்ணுறாங்க. அது நெய்யாக இருக்கலாம், சரி பருப்பு வகைகளாக இருக்கலாம், சால்ட்டாக இருக்கலாம், கோல்டு ட்ரிங்க்ஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய நேச்சரை தாண்டி பேக்கிங்கில் இன்றைக்கி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேக்கேஜிங் ரெஃபர்ஸ் டு தி act of designing and producing the container or wrapper of a product. ஸோ பேக்கேஜிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி டிசைன் பண்ணி அதை ஒரு கண்டெய்னருக்குள்ளே வச்சு இல்லை வந்து ஒரு கவரில் வந்து wrap பண்ணி அவங்க வந்து இன்றைக்கி வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பேக்கேஜிங் plays a very important role in the marketing success or failure of many products, particularly the consumer non-durable products. Non-durable products அப்படின்னா frequently டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை தான் நான் டியூரபிள் ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸை வந்து பக்காவாக பேக் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த பேக்கேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் வந்து அந்த ப்ராடக்டினுடைய சக்ஸஸையும் ஃபெயிலியரையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விதமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இஃப் ஒன் மேக்ஸ் an analysis of the reasons for the success of the successful products in the recent past, it can be noted that packaging has played its due role. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னா அதுக்கு வந்து பேக்கேஜிங்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட் வாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இன் த சக்ஸஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் மேகி நூடுல்ஸ், அங்கிள் சிப்ஸ், கிராக்ஸ் வேஃபர்ஸ். ஸோ இந்த நூடுல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜை வச்சே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த பேக்கேஜ் வந்து மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதமாக இருக்குது. அந்த கலர்ஸ் ஆகட்டும், அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இமேஜஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் வச்சுமே நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் அப்படின்றத ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்போது பேக்கேஜிங் மேக்ஸ் எ இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லெவல் ஆஃப் பேக்கேஜிங். பேக்கேஜிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி பேக்கேஜ். ப்ரைமரி பேக்கேஜ் இட் ரெஃபர்ஸ் டு த ப்ராடக்ட்ஸ் இமீடியட் கண்டெய்னர். அதாவது ப்ராடக்ட்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருள் இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒரு மில்காக இருக்கலாம், பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து அப்படியே நம்மளால் வாங்க முடியாது. அப்போது இமீடியட்டாக அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு கண்டெய்னர் வந்து தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இன் சம் கேசஸ் த ப்ரைமரி பேக்கேஜ் இஸ் கெப்ட் டில் த கன்சூமர்ஸ் இஸ் ரெடி டு யூஸ் த ப்ராடக்ட். பிளாஸ்டிக் பாக்கெட் ஃபார் சாக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ சாக்ஸ் விற்கிறாங்க அப்படின்னா சாக்ஸை வந்து அப்படியே லூஸில் வந்து போட மாட்டாங்க. சாக்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு கவருக்குள்ளே போட்டு தான் அவங்க வந்து ஒரு சின்ன பேக் மாதிரி பண்ணி தான் வந்து விற்கிறாங்க இல்லையா? அதை தான் நம்ம இமீடியட் கண்டெய்னர், இமீடியட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைமரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பால் பேக்கெட்டில் போடுறாங்க. அந்த பிளாஸ்டிக் கவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலுக்கான கண்டெய்னர், இமீடியட் கண்டெய்னர் அதுதான். ஸோ வேரஸ் இன் அதர் கேசஸ் இட் இஸ் கெப்ட் த்ரூ அவுட் த என்டையர் லைஃப் ஆஃப் தி ப்ராடக்ட். எக்ஸாம்பிள் டூத்பேஸ்ட் டியூப், மேட்ச் பாக்ஸ் எட்ஸெட்ரா.
இப்போ வந்து இதுவே நம்ம வந்து ஒரு டூத் பேஸ்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸோ யூஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் நாள் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ பால் பேக்கெட் அப்படின்றது வந்து இமீடியட்டாக நம்ம யூஸ் பண்ணிடுறது. சில ப்ராடக்ட்ஸை வந்து கொஞ்ச நாள் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். டூத் பேஸ்ட்லாம் அட்லீஸ்ட் ஒரு 15 days 20 days யூஸ் பண்ணுவோம், அது முடிகிற வரைக்கும். அதே போல் மேட்ச் பாக்ஸ் அந்த ஸ்டிக்ஸ் முடிகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது அதுக்கான ஒரு ப்ரைமரி பேக்கேஜும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமரி பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேக்கேஜ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகிறது தெரியுதா? இமீடியட்டாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் வந்து பேக்கிங் இருக்குது. அதே போல் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கும் நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பேக்கிங்கை கொடுத்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்டையே நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். இதுதான் ப்ரைமரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்டரி பேக்கேஜிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு அடிஷ்னல் லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தட் ஆர் கெப்ட் till the product is ready for use. Example, a tube of shaving cream usually comes in the cardboard box. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ செகண்டரி பேக்கேஜிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ டூத் பேஸ்ட் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த டூத் பேஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் வந்து அந்த இமீடியட் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து அந்த டியூப்புக்குள்ளே அடைச்சி கொடுக்குறாங்க. அது ப்ரைமரி பேக்கேஜ். மறுபடியும் அந்த ப்ராடக்டை வந்து மொத்தமாக கடையில் வாங்கி விற்கும் பொழுது அப்போது ஒரு ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இல்லைன்னா என்ன ஆகிடும், அதை நசுங்கிடும், டேமேஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு கார்ட்போர்ட் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து அந்த பேஸ்ட்டுக்கு ஒரு கவர் மாதிரி மேலே கொடுக்குறாங்க. அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை தான் நம்ம செகண்டரி பேக்கேஜிங் அப்படின்னு சொல்கிறோம். கண்டெய்னருக்கு மட்டும் இல்லை, இமீடியட் கண்டெய்னர் இல்லாமல் அதை தாண்டி இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸையும் மேலே பேக்கேஜிங் கொடுக்குறாங்க. அதை தான் செகண்டரி பேக்கேஜிங் சொல்கிறோம். when consumers start using the shaving cream they will dispose of the box but retain the primary tube. ஸோ கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டூத் பேஸ்ட்டையோ இல்லை ஷேவிங் க்ரீமையோ வந்து யூஸ் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த செகண்டரி பேக்கேஜ் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை தூர போட்டுருவாங்க. ஆனால் இமீடியட் கண்டெய்னரை வந்து அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுற வரைக்குமே அந்த கண்டெய்னரோடையே வந்து தான் அந்த ப்ராடக்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேக்கேஜிங். இப்போது ஒரு இடத்துலேருந்து ஹோல்சேல்லேருந்து ரீட்டைலர்ஸ் வந்து ப்ராடக்டை வாங்குறாங்க அப்படின்னா பல்காக வாங்குவாங்க. பல்காக வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, அது ஒரு ஆயிலாக இருந்தாலும் சரி, சொல்கிற மாதிரி பிஸ்கெட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸில் வந்து அது எல்லாத்தையுமே அடுக்கி வச்சு கொடுப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேக்கேஜிங். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்பொழுது அதற்கான பேக்கேஜிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். So it refers to further packaging components necessary for storage, identification or transportation. For example, a toothpaste manufacturer may send the goods to retailers in corrugated boxes containing 10, 20 or 100 units. ஸோ இப்போ வந்து மேனுஃபேக்சரர் கிட்டேருந்து டூத் பேஸ்ட்டை மொத்தமாக வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு 100 டூத் பேஸ்ட்டை வந்து வாங்குறாங்க அப்படின்னா அப்போ அதை அவங்க எப்படி பேக் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா அது ஒரு அதே மாதிரி காருகேட்டட் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கீழே வந்து ஃபஸ்ட்டு பிக்சர்லேயே இருக்குது பாருங்கள், தேர்ட் பிக்சர் போட்டு டூத் பேஸ்ட் போட்டு ஒரு பெரிய பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க. இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செகண்டரி பேக்கேஜ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி பேக்கேஜ். இதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இது. ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேக்கேஜிங் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ரைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் சானிடேஷன். அதாவது பிகாஸ் ஆஃப் தி இன்க்ரீசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லிவிங் இன் த கண்ட்ரி மோர் அண்ட் மோர் பீப்புள் ஹாவ் ஸ்டார்டட் பர்ச்சேசிங் பேக்டு குட்ஸ் ஆஸ் த சான்ஸ் ஆஃப் அடல்ட்ரேஷன் இன் சச் குட்ஸ் ஆர் மினிமைஸ்டு. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து கலப்படம் பண்ணுறது அப்படின்றது வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நிறைய பேக்டு ஐட்டம்ஸ் தான் மக்களும் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த அடல்ட்ரேஷன், இந்த கலப்படம் அப்படின்ற விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் ப்ராடக்ட்டுக்கான டேமேஜஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செல்ஃப் சர்வீஸ்
self-service outlets. The self-service retail outlets are becoming very popular, particularly in major cities and towns. Because of this, some of the traditional role assigned to personal selling in respect of promotion has gone to packaging. Self-service இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா நாமளே போய் தான் அந்த ப்ராடக்டை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. அந்த ப்ராடக்டை வந்து நாமளே தான் வந்து அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணி நம்ம கொண்டு போய் நம்ம அந்த பொருளை வந்து வாங்கிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ பிகாஸ் ஆஃப் தி சம் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ரோல் அசைன்டு டு பர்சனல் செல்லிங் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஹஸ் கான் டு பேக்கேஜிங். அப்போது அந்த இடத்துல பேக்கேஜிங் அப்படின்றது வந்து சரியான முறையில் இருந்தால் தான் அவங்க வந்து அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அவங்க அதனால் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் செல்ஃப் சர்வீஸ்னால் மக்களே வந்து இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ப்ராடக்டை வந்து பேக்டு ப்ராடக்டை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேவா. ஸோ எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பேக்கேஜிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னோவேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி. சம் ஆஃப் த ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் த ஏரியா ஆஃப் பேக்கேஜிங் ஹவ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் இன் த மார்க்கெட்டிங் சீன் இன் த கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், milk can now be stored for 4 to 5 days without refrigeration in the recently developed packing materials. Similarly, in the area of pharmaceuticals, soft drinks, etc., lot of new innovations have come in the respect of packaging. As a result, the scope for the marketing of such products has increased. Innovational opportunities னா பேக்கேஜிங்லேயே நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கெட் பாலெல்லாம் ஒரு 2 days வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 days வரைக்குமே பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமே நம்மளால் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான அவைலபிலிட்டி பேக்கேஜ்டு மில்க் வந்து இன்றைக்கி அவைலபிளாக வந்து இருக்குது. அப்போது அப்படிப்பட்ட பாலுக்கான பேக்கேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதற்குரிய அந்த பேக்கேஜிங் ஃபெசிலிட்டிஸை வந்து அந்த இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பேக்கேஜிங்க்கு அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கான மார்க்கெட்டிங் வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து பொருளை வந்து அடிக்கடி போய் கடையில் போய் வாங்குது. இன்றைக்கி மக்கள் ரொம்ப லேசி ஆகிட்டாங்க. ஸோ ப்ராடக்டை வந்து போயிட்டு அடிக்கடி போய் வாங்கிட்டு வர சூழ்நிலை இல்லாமல் வாங்கி வச்சுக்கிட்டா போதும். ஈவன் இப்போ ஒரு தேங்காவை வந்து நம்ம ஒரு தேங்காய் உடைக்கிறோம், தேங்காவை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி ரெடிமேட் கோகோனட் மில்க் வந்துடுச்சு, ரெடிமேட் கோகோனட் துருவல் வந்துடுச்சு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் தான். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பேக்கேஜிங் வந்து அதுக்கு கொடுத்துட்றாங்க. அதை பேக் பண்ணி கரெக்டான ஃபார்மேட்டில் கொடுக்கும் பொழுது அதுக்கான ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துட்றாங்க. இந்த டேக்குள்ளே இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது அதனுடைய பேக்கேஜிங்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன். பேக்கேஜிங் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் டு கிரியேட்டிங் ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன். இப்போ பேக்கேஜிங் மூலிமா வந்து ஒரு காம்படிட்டர் ப்ராடக்ட்லேருந்து நம்மளுடைய ப்ராடக்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். அதோட கலர் ஆகட்டும், சைஸ் ஆகட்டும், மெட்டீரியல் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா காம்படிட்டருடைய பேக்கேஜிலேருந்து நம்மளுடைய ப்ராடக்ட் பேக்கேஜை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், by looking at the package of a product, say paint or hair oil, one can make some guess about the quality of the product contained in it. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெயிண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஹேர் ஆயிலாக இருக்கலாம், ஷாம்புவாக இருக்கலாம், சோப்பாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜை வச்சு நம்ம வந்து இது எந்த மாதிரியான குவாலிட்டி உள்ள ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்றதையே நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து சிறு தொழில் செய்கிறவங்க அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜிங்கெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு கவர் மாதிரி போட்டு பேக்கேஜ் பண்ணி, ஏன்னா அவங்க சிறிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த பேக்கேஜிங் லெவல் வந்து ஒரு சின்ன கவர் மாதிரி வச்சு அதில் ப்ராடக்டை போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இதுவே ஒரு பெரிய கம்பெனி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா பேக்கேஜிங்க்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். அப்போது அந்த ப்ராடக்டை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து அந்த ப்ராடக்டினுடைய பேக்கேஜில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்து அதுக்கு ஒரு ஷேட்ஸை கொடுத்து அந்த மாதிரியான ஒரு பக்காவான ஒரு பேக்கேஜிங்கை வந்து அவங்க கொடுப்பாங்க. அப்போது அந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டினுடைய குவாலிட்டியையும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அது எப்படியாப்பட்ட ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்றதையும் எடுத்து சொல்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் பேக்கேஜிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேக்கேஜிங். ஓகே, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்? ப்ராடக்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நமக்கு தெரியும் இப்போ வந்து பேக்கேஜிங் கிரேட்லி ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பேக்கேஜிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கோல்கேட் பேஸ்ட் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும்,
Pond's cream jar is easily identified by its package. ஸோ இந்த பவுடர் ஆகட்டும் இல்லை வந்து சோப் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கலரில் தான் இருக்கும், இந்த ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? அதே போல் ப்ராடக்ட் ப்ரொடெக்ஷன். பேக்கேஜிங் ப்ரொடெக்ட்ஸ் த கண்டென்ட்ஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் ஃப்ரம் ஸ்பாயிலேஜ், பிரேக்கேஜ், லீக்கேஜ், பில்ஃப்ரேஜ், டேமேஜ், கிளைமேட்டிக் எஃபெக்ட் எட்ஸெட்ரா. ஒரு ப்ராடக்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் பேக்கேஜிங் வந்து பேக்கேஜிங்கினுடைய வேலையாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ராடக்ட் வந்து இப்போ ஒரு ஆயிலே எடுத்துக்கோங்க. ஆயில் அப்படின்னா அது ஸ்பாயில் ஆகாமல் இருக்கணும், லீக்கேஜ் ஆகாமல் இருக்கணும், டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். அதே போல் நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருக்கும், அந்த சேஞ்சஸ்னால அது பாழாகாமல் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய பேக்கேஜிங் வந்து இருக்கணும். அப்போது ப்ராடக்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இந்த பேக்கேஜிங் பேக்கேஜினுடைய முக்கிய ஒரு ஃபங்க்ஷனாக வந்து பார்க்கப்படுது. திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இஸ் ரிக்வயர்ட் டியூரிங் storing, distribution and transportation of the product. ஸோ இந்த ப்ராடக்ட் ப்ரொடெக்ஷன் வந்து எந்த இடத்துல வந்து தேவையாக இருக்கும்னா, ஒரு ப்ராடக்ட்டை ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், இல்லை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிறோம், இல்லை கடையிலிருந்து கஸ்டமர்ஸோட வீட்டுக்கு கொண்டு போகிறோம், அதுக்கு வரைக்குமே அந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த விதமான டேமேஜ் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த பேக்கேஜிங் அப்படின்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபெசிலிட்டேட்டிங் த யூஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். த சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த பேக்கேஜ் should be such that it should be convenient to open, handle and use for the consumers. ஓகே, இப்போ ஒரு பேக்கேஜிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த பேக்கினுடைய சைஸ் ஆகட்டும் இல்லை ஷேப் ஆகட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கஸ்டமர்ஸ்னால அதை வந்து ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கணும். அதாவது ஈஸியாக ஓப்பன் பண்ணுற விதமாக இருக்கணும். கன்சியூமருக்கு வந்து அதை ஈஸியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுற விதமாக இருக்கணும். காஸ்மெட்டிக்ஸ், மெடிசன்ஸ் அண்ட் டியூப்ஸ் ஆஃப் டூத் பேஸ்ட் ஆர் குட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ். ஸோ காஸ்மெட்டிக் ஐட்டமாக இருந்தாலும் சரி, மெடிசன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராடக்டை வந்து நம்ம சரியான முறையில் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி, அதாவது ஓப்பன் பண்ணுறதாகட்டும், அதை பத்திரமா எடுத்து வைக்கிறதுக்காகட்டும், அதற்கேற்ற மாதிரியான பேக்கேஜிங் வந்து கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ராடக்ட் ப்ரமோஷன். பேக்கேஜிங் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் ப்ரொமோஷன் பர்பஸ். பேக்கேஜிங் எப்படி வந்து ஒரு ப்ரமோஷன் பர்பஸ்க்கு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கேஜிங்லேயே வந்து அந்த ப்ராடக்டுடைய நேம் கொடுத்துருவாங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு, என்ன மாதிரியான சத்துக்கள் வந்து அதில் இருக்குது, எவ்வளோ இதனுடைய எம்ஆர்பி ப்ரைஸ் என்ன, எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்க, எப்போ எக்ஸ்பைரி டேட்டு, இவங்க கரெக்டான வந்து ரெஜிஸ்டர்டு கம்பெனியா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த பேக்கேஜிங்கில் மோஸ்ட்லி வந்துடும். ஸ்டார்ட்லிங் color scheme, photograph or typeface may be used to attract attention of the people at the point of purchase. ஸோ இந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கலர்ஸ், ஷேட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண வைக்குது. ஸோ சம்டைம்ஸ் இட் மே ஒர்க் ஈவன் பெட்டர் தேன் அட்வர்டைஸிங்கை தாண்டி இந்த பேக்கேஜிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்டை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன் செல்ஃப் சர்வீஸ் ஸ்டோர்ஸ் திஸ் ரோல் ஆஃப் பேக்கேஜிங் பிகம்ஸ் ஆல் த மோர் இம்பார்ட்டன்ட். செல்ஃப் சர்வீஸ்னால் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் போய் நமக்கு தேவையான பொருளை நாமளே எடுத்துக்கிறது தான் செல்ஃப் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர்ஸில் நம்ம எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக கேட்சியாக இருக்கிற அந்த பேக்கிங் ஆகட்டும், கேட்சியாக இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் ஆகட்டும், யூஸ் பண்ணியிருக்கிற கலர்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் தான் வந்து கன்சியூமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜிங்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதே போல் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.